பேக்கிங் சோடா அது ஒரு வில்லன். பேக்கிங் சோடா யாருக்குன்னா சாப்பிட்றவங்களுக்கு, செய்கிறவங்களுக்கு ஃப்ரெண்டு. ஏன்னா அதை போட்டால் தான் சூப்பராக வரும். பண்ணெல்லாம் சும்மா குப்பு குப்பு குப்புன்னு வரும். ப்ரெடெல்லாம் இது கேக்கெல்லாம் பார்த்தா சூப்பராக இருக்கும். அவ்வளோ பேக்கிங் சோடா போடணும் அதில். அவங்களுக்கு ஃப்ரெண்டு. கெலினரி பீப்புளுக்கு, பேக்கிங் பீப்புளுக்கு ஃப்ரெண்டு. நம்ம சாப்பிட்றோன்னா நமக்கு அது வில்லன். அது நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணும். முக்கியமாக டைஜஸ்டிவ் சிஸ்டத்தையே ஃபுல்லாக அப்படியே ஒரு மந்த நிலைக்கு கொண்டு போயிடும். பசியே எடுக்காது. நீங்கள் 2 பிஸ்கெட் பாலில் குழந்தை 2-3 மணி நேரத்துக்கு சாப்பிடாது. எதனாலன்னா அந்த பேக்கிங் சோடா. பசியே எடுக்காது. என் பிள்ளை பசியே எடுக்க மாட்டேது, சாப்பிடவே மாட்டேது. முதல்ல தான் 2 பிஸ்கெட்டை கொடுத்துட்றோமே, அப்புறம் எங்கே பசி எடுக்க போகுது? பேக்கிங் சோடா போட்ட எந்த ஐட்டமும் எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். அது நீங்கள் எந்த பேர் வச்சாலும் ஒன்று தான். அது பர்த்டே கேக்காக இருக்கட்டும், அது என்னவாக இருக்கட்டும், பேக்கிங் சோடா போட்ட எல்லா ஐட்டம். அதில் ரொம்ப லிட்டில், ரொம்ப மனசாட்சி இருக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் கேக் பண்ணும்போது கொஞ்சமாக, ஏன்னா அது போட்டால் தான் வரும், பேக் ஆகும். அப்போ தான் அதுக்கு பேரே பேக்கிங் சோடா. ஸோ கொஞ்சமாக போட்டு செய்வாங்க குழந்தைங்களுக்கு செய்கிறவங்க. அப்படி அதில் கெமிக்கல்ஸ், அதில் கலரு, அதுக்கு மேலே வேறு அந்த பொம்மை, இந்த பொம்மை, மிக்கி மவுஸ் பொம்மை, இந்த பொம்மையெல்லாம் போட்டு வேறு இல்லை கெமிக்கல் ஆட் பண்ணி, இன்னும் கெமிக்கல் கலர். இந்த கேக்கு மாதிரி ஒரு பாய்சன் எதுவுமே கிடையாது. அது செய்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். சாப்பிட்லாம், அளவாக சாப்பிட்ணும். ப்ளஸ் ரொம்ப கெமிக்கல்ஸ் அதில் கலரிங் அதெல்லாம் ஆட் பண்ணாமல் ப்ரௌன் ப்ரெட் ஓகேயா. ப்ளஸ் சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு சுத்தமாக ஒத்துக்காது. நீங்கள் ப்ரெட்டு சாப்பிட்டாலும் உங்களுக்கு எதுவும் பண்ணலை, நார்மலாக பசிக்குது, நல்லா சாப்பிட்றீங்கன்னா இட்ஸ் ஓகே. பட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை சாப்பிட்ட பிறகு பாருங்கள் 2 to 3 hours சுத்தமாக பசி இருக்காது. இது நல்ல உணவு, 2 மணி நேரம் எனக்கு பசி இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஆக்சுவலாக அது நல்லது பண்ணல, கெட்டது பண்ணதுன்னு அர்த்தம். காலையில் நல்ல பசி இருக்கும்போது நல்ல இட்லி, தோசை, பிள்ளைங்க தோசை தான் சாப்பிடும். தோசை இல்லைன்னா அதுங்களுக்கு பிடிச்சது எதையாச்சும் ஒன்று வீட்டில் தான் நம்ம செஞ்சு கொடுக்கணும். வேறு வழி இல்லை, யாரும் இல்லை, ஏதோ ஒன்று சாப்பிட்ணும் அன்றைக்கி. ஓகே, சாண்ட்விச், அதுவும் ப்ரௌன் ப்ரெட்டில் கொடுத்து பழக்குங்க. ஓகேயா.